அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் 1000 திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானுடைய 8வது நாமம் இருக்கக்கூடிய பூதாத்மா என்பதற்கான விளக்கத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறைவன் எப்படி கிரியாசக்தியாக இந்த ஜீவனுக்குள்ளே போகிறான் என்று பார்க்கும்பொழுது சாத்வீகம் என்ற வகையிலே மனதின் வழியாகவும் தைஜசம் என்ற வகையிலே புத்தியின் வழியாகவும் உள்ளே நுழைகிறான். தாமசம் என்று பார்க்கிற பொழுது பூதாதிகளாக அவன் இதிலே நுழைந்து தன்னுடைய விராட் ஸ்வரூபத்தை பெறுகிறான் பார்க்கும். அதாவது ஸ்பர்சம், சப்தம், ரூபம், ரசம், கந்தம் சொல்லுவார். ஓசை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இவைகளாக பூதாதிகளாக, பிறகு பஞ்சபூதங்களாக இப்படி இயக்கங்களுக்குள்ளே அவன் தன்னை புகுத்திக் கொள்கிறான் கிரியாசக்தியாக என்று பார்க்கிறோம். இவை எல்லாம் இணைந்த சமஷ்டி உயிரினமாக இறைவன் இருக்கிறான். இதைத்தான் விராட் என்று சொல்லும். இந்த விராட் ஸ்வரூபம் என்பது இவையெல்லாம் இணைந்த ஒரு சமஷ்டி உருவமாக இருக்கிறது. ஏக ஏவகி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா என்று பேசுகிறோம். இப்படி எல்லாவற்றுக்குள்ளும் அவன் தன்னை கிரியாசக்தியாக உள்ளே புகுத்தி கொண்டு ஒரு விராட் வடிவமாக இருக்கிறான். அந்த விராட் வடிவத்திலே ஒன்றொன்றிலும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு இணைப்பை கொடுத்து அதற்கான ஒரு பணியையும் தருகிறான். மனம் என்று சொன்னால் சந்திரமோ மனஸ்ஜாத், மனம் என்பது சந்திரன் இருப்பார், சந்திரமா மனஸ் என்று சொல்வார்கள். அதாவது மனசு என்பது சந்திரனுக்குரியது. அதே போல புத்தி என்பது பிரம்மா, அகங்காரம் என்பதிலே ருத்ரன், வாக்கு என்பதிலே அக்னி, கைகளிலே இந்திரன், கால்களிலே விஷ்ணு. கைகளிலே இந்திரன் சொல்கிற பொழுது அந்த கைகளுக்குரிய காப்பாக இருக்கிறான். ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு பசுவை அடித்து விடுகிறான். அடித்து விட்ட போது அவனை அந்த தவறுக்காக அவனை நிறுத்தி வைத்து விசாரிக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த தப்பை செய்தது என்னுடைய கைகள், இந்த கைகள் இந்திரனுக்கு உரியவை, அதனாலே நீங்கள் இந்திரனை கேளுங்கள், அவனைத்தான் தண்டிக்க வேண்டும் என்று அவன் பேசுகிறான். அதே போல இங்கே கைகளிலே இந்திரன், கால்களிலே விஷ்ணு, குதத்திலே மிருத்யு, குறியிலே வருணன், காதுக்கு தேவதையாக, தோள்களுக்கு ஔஷதிகள், கண்களிலே அக்னி, நாக்கிலே அஸ்வினி தேவர்கள், மூக்கிலே வாயு என்று ஒவ்வொரு இடத்திலேயும் ஒருவர் அதற்கான பொறுப்பிலே அமர்த்தப்படுகிறார்கள். பிறகு ஜீவனாக இறைவனே வருகிறான். க்ஷேத்ரஜனாக, ஆத்மாவாக இறைவன் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறான். ஒவ்வொன்றிலேயும் ஒருவரை நுழைத்த பொழுது சந்திரமா மனசோ ஜாதா என்று வேதம் சொல்லிக்கொண்டே வரும். அப்படி மனதிலே சந்திரன் என்று தொடங்கி ஒவ்வொன்றாக அவரவர்களை அவர்களிடத்திலே புகுத்திவிட்டு பிறகு இறைவன் என்ன செய்கிறான்? ஆத்மாவாக இறைவன் சித்தத்தை அதிஷ்டானமாக கொண்டு உள்ளே நுழைகிறான் என்று பார்க்கிறோம். ஏகாம் வசி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபன் பகுதாய கரோதி என்று கடோபனிஷத் இதை விளக்குகிறது. விஸ்வாத்மானம் பராயணம் என்று நாம் தைத்திரியாரணத்தில் பார்க்கிறோம். அப்படி எல்லாமாக இருக்கிற விராட் ஸ்வரூபத்திலே இறைவன் அமைந்து ஒரு எல்லா பூதங்களுக்குள்ளும் தான் இருப்பதாக, தனக்குள்ளே எல்லா பூதங்களும் இருப்பதான ஒரு விராட் ஸ்வரூபத்தை காட்டுகிறான். அதனால பூதாத்மாவாக விளங்குகிறான். ஓம் பூதாத்மனே நமஹ. இறைவனுடைய 9வது நாமம் பூத பாவனஹா. பூத பாவனஹா என்று சொன்னால் எதையெல்லாம் தான் உண்டாக்கிறோமோ அதையெல்லாம் போஷித்து வளர்க்கிறோம். ஏற்கனவே ஒரு அரசனைப் போல ஒரு தாயைப் போல காப்பாற்றுவர் என்று பார்த்தோம். இது அதே கருத்தை மீண்டும் சொல்லுகிற பொழுது இன்னும் சற்று வலிமையாக
உண்டாக்கியவற்றையெல்லாம் போஷித்து காப்பவராக இருக்கிறார் என்று சொல்லுவார். பூதானி பாவயதி ஜனயதி வர்தயதி இதி பூத பாவனஹ என்று சங்கரர் விளக்கம் சொல்றார். தாங்குவது, போஷிப்பது, போகங்களை தருவது. இறைவன் நமக்கு வேண்டிய போகங்களை தருகிறான். எல்லா பொருள்களையும் விருத்தி செய்து கொண்டு எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய போகங்களை அவன் தருகிறான். அதனால அவன் தருகின்றவற்றையெல்லாம் அனுபவிப்பதனாலே நமக்கெல்லாம் போகி என்று பேர். இறைவனை கூட ஒரு யோகியாக இருந்தாலும் கூட நாமெல்லாம் போகிகளாக இந்த உலகத்திலே வாழ என்பதற்காக அவனும் தான் போகியாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை தருகிறான். இப்போ தட்சிணாமூர்த்தி சொரூபம்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஞான நிலை. முழுக்க முழுக்க ஞான நிலையிலே தனியாக இருந்து கொண்டிருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி தான் பார்வதி என்கிற ஒரு பெண்ணை மணந்து கொண்டு தனக்கு விநாயகப் பெருமான் முருகன் என்கிற குழந்தை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறார். இதனுடைய காரணம் என்ன சொன்னால், யோகிகளுக்கு யோகியாக இருந்து கொண்டிருக்க யோகீஸ்வரன் நாமெல்லாம் போகிகளாக இருப்பதனாலே தானும் ஒரு போகியாக இருப்பதை போன்ற ஒரு காட்சியை தருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இது ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்வார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகு தோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இப்படி போகங்களை தந்து தானும் ஒரு போகியா இருப்பதைப் போல எல்லா பொருளையும் விருத்தி செய்பவனாக இறைவன் இருக்கிறான். சர்வசேஷி என்ற பெயர். எல்லாம் அவன் தான் தருகிறான், எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருக்கிறான். திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியார் உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் மது வளர்பொழில் சூழ்த்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபத பரம் சுடரே என்று சுந்தர் கேட்கிறார். திருவும் மெய்ப்பொருளும் தருவானை, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் உணர்ப்பானை. இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னால், இறைவன் இவற்றையெல்லாம் தருவது உண்மை. அதனால்தான் அவர் இன்னொரு சொல்லுகிறார், எல்லா போகங்களையும் தருபவனாக இறைவன் இருக்கிறான். பூத்த பாவன என்கிற நிலையிலே அவன் எல்லாவற்றையும் தருபவனாக இருக்கிறான், போஷிப்பவனாக இருக்கிறான் என்கிற பொழுது எதற்காக நீங்கள் மற்ற இடத்துல போய் கையேந்துகிறீர்கள்? நமக்கு எல்லாவற்றையும் தர இறைவன் இருக்கிறானே என்று ஒரு குறிப்பை சொல்வார். அவனிடத்தில் போய் கேளுங்கள். திருப்பும் பூம்புகலூரில் இருக்கிற புண்ணியன் இருக்கிறானே இறைவன், அவன் எல்லாம் தருகிறான். அவனிடத்தில் போய் கேளுங்கள். ஏன் நீங்கள் மனிதத்தில் போய் கேட்டுக்கொண்டு அவளுடைய பேச்சுக்கெல்லாம் ஆளாகிறீர்கள் என்று கேட்பார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசின் சார்வீனும் தொண்டர் தருகிலார் பொய்மையாளரை பாடாதேன் எங்கள் புனல் பாடுமீன் பாடுவீர் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரை ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை உறவு இல்லையே. நீங்கள் புகழூர் பாடுவீன் புலவீர்கள், பூம்புகழில் இருக்கிற இவனை பாடுங்கள், அவனை எல்லாம் இம்மையை தரும் சோறும் கூறி இகப்பர சௌபாக்கியம் அருள்வான் என்று அருணகிரியார் சொல்லு போல இங்கே சொல்லுகிறார். அதனாலே தோன்றியது அனைத்தையும் வாழச் செய்பவனாக கருணை உள்ளவனாக அவன் இருக்கிறான். இப்படி வாழச் செய்வனாக இருக்கிற பொழுது ஒரு பெரிய கருணை செயலை இறைவன் செய்வதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது இறைவன் என்ன செய்கிறான், தன்னுடைய இயல்புகளையே இந்த ஜீவனுக்கு தருகிறான். அதனால்தான் இந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒரே நிலையிலே எண்ணி பார்க்கப்பட வேண்டியவர்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், தான் பரம்பொருளுடைய கூறு என்று ஜீவன் உணரவில்லை, அறியாமை அகந்தையினாலே.
அதை உணரத் தொடங்கிவிட்டால் இறைவன் வேறு மனிதன் வேறு என்கிற நிலை இருக்காது. நான் எனது என்பவையெல்லாம் இருந்து கொண்டு மாயை என்கிற ஒன்று தான் இறைவன் என்பதை உணர முடியாமல் மனிதனை செய்து விடுகிறது. திருவள்ளுவர் அழகாக 2 குறள் சொல்வார். இந்த உலகத்திலே வேத நெறிப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தோமானால் தேவர்களுக்கு சமமான ஒரு நிலையை அடையலாம் என்பார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த தேவர் என்கிற நிலையிலிருந்து தெய்வம் என்ற நிலை கூட நம்மாலே மாற முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் எனது என்ற இரண்டையும் விட்டுவிட வேண்டும். யான் எனது என்ற இரண்டும் விடாமல் யாவர்க்கும் தோன்றாது சத்தியம். அதனாலே இங்கே சத்தியம் என்ற ஒரு பிரம்மத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் யான் எனது என்பது போக வேண்டும். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் என்று ஒரு கருத்தை சொல்றார். அதனால இங்கே மனிதனுக்கு இறைவன் ஒரு பெரிய கருணை செய்திருக்கிறான். தன்னுடைய இயல்புகளை எல்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். உதாரணமாக நிலைத்த இருக்கை. சில பேர் பாருங்கள், உடலை விட்டு உயிர் போனாலும் கூட புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தோன்றி புகழோடு தோன்றுக. அவர்களை நாம் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உயிரோடு இருப்பதைப் போலவே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த மனிதன் சொன்னால் ஜீவனுக்கு இடம் விட்டு இடம் போனாலும் கூட ஒரு நிலைத்த இருக்கை என்ற ஒன்று உண்டு. இரண்டாவது, இறைவன் பேரறிவாளன். தான் பேரறிவாளனாக இருந்தாலும் கூட ஜீவன்களுக்கும் பேரறிவை தருகிறான். இந்த ஞானம் என்று ஒன்று வந்துவிட்டால், அந்த ஞானம் என்கிற பேரறிவு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் வேறு இறைவன் வேறு இல்லை. இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று பாரதியார் கேட்பார். ஆக இந்த ஞானம் என்பதை அவன்தான் தருகிறான். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர் பெருவரச்சோவே. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு. மணிவாசக பெருமான் சிவமே ஆனவர். இன்றைக்கும் திருப்பெருந்துறையிலே உற்சவங்கள்லாம் மணிவாசக பெருமானுக்கு நடக்கின்றன, இறைவனுக்கு நடப்பதை போலத்தான். ஆனால் அவர் வேறு சிவன் வேறு இல்லை என்கிற நிலை வருகிறது. அதனால் இந்த பேரறிவு என சொல்லப்படுகிற அந்த மோட்ச நிலையை, ஜீவன் முக்த நிலையை, ஞான நிலையை இறைவன் தருகிறான். மூன்றாவதாக, அதனால் அந்த ஞானத்தினுடைய விளைவாக வரக்கூடிய ஆனந்த வடிவம், சச்சிதானந்த சொரூபமாகவே ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ளலாம். இதைத்தான் வேதாந்தத்திலே அற்புதமாக சொல்வார். வேதாந்தத்தினுடைய எல்லையிலே ஒருவன் என்ன செய்கிறான்? தானே அந்த சச்சிதானந்த சொரூபம் என்பதை உணர்கிறான். சொரூப தியானம், சொரூப லட்சணம் இவற்றையெல்லாம் பேசி பிரம்ம சாட்சா்காரம் என்று அந்த பிரம்மமாகவே தன்னை உணர்தல். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்கிற அந்த இறைவனுடைய வார்த்தை ஏற்று அதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வேதாந்த நிலைகளெல்லாம் நாம் உட்கொண்டு பிறகு அந்த நிலை இறைநிலைக்கு வருகிற பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்கிற உணர்வுக்கு வரும். பெற வேண்டியவென்றால் அந்த ஞானம்தான். பிரஜானம் பிரம்மா. இவையெல்லாம் வேதாந்தத்தில் நாம் படிக்கிற பொழுது என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நம்மளே வைத்திருக்கிற அந்த கருணையினுடைய எல்லை ஒரு பேரானந்தமாக ஆனந்தமாக இருக்கிறது. ஆக நாம் ஜீவன் முக்தனாக இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆனந்தம் இருக்கிறே, சச்சிதானந்தம் இருக்கிறதே, அதுவே மோட்சம். அப்பொழுது அதுவே வீடாகும். அதனாலே இறந்த பிறகு கிடைப்பது வைகுண்டம், இறந்த பிறகு கிடைப்பது கைலாசம். சில பேர் சொல்லுகிறார்கள் அவர் வைகுண்ட பதவி அடைந்தார் என்று இறந்த பிறகு. வேறு சிலர் அவர் கைலாச பதவி அடைந்தான்னு சொல்லுவார்கள். இறந்த பிறகு வைகுண்ட பதவி அடைந்தாரோ கைலாச பதவி அடைந்தாரோ என்பதெல்லாம் நம்மாலே சொல்ல முடியாது. நாம் சொல்லிக் கொள்கிறோம், அவ்வளவுதான். அது என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற பொழுதே மோட்ச நிலை அடையலாமே, அதைத்தான் ஜீவன் முக்தி நிலை என்று விளக்கி சொல்கிறார். ஆக இறைவன் தன்னுடைய இயல்புகளை ஜீவனுக்கு அளிக்கிற பொழுது பேரானந்தம் என்கிற நிலையும் அவன் அளிக்கிறான். அதனால் உயிரினம் பல்கி பெருக பல்வாற்றானும் உதவியாக இருக்கிறவன் இறைவன். அனைத்து உயிர்களுக்கும் எடுத்துக்கொண்டால் தனித்தனியான இருக்கை, தனித்தனியான பெருக்கம், தனித்தனியான வாழ்வு என்று எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது என்று குறிப்பதற்காக இங்கே பூத்த பாவனகா என்கிற ஒரு நாமத்தை சொல்கிறார். ஓம் பூத்த பாவனாய நமஹா. இறைவனுடைய 10வது திருநாமம் பூதாத்மா.
பூத்தம் என்று சொன்னாலேயே இயற்கையாகவே சுத்தமானது என்று பொருள். எப்பொழுதும் பியூர், சுத்தமாக இருக்கிற ஒரு நிலை என்பது பூத்த நிலை. அதனால் பரிசுத்த சுபாவம் உள்ளவர் என்பதை குறிக்கிற வகையிலே பூத்தாத்மா என்று சொன்னார். பரிசுத்தம் என்று சொன்னால் அழுக்கு இல்லாது. எது அழுக்கு என்று சொன்னால் பற்று என்பது அழுக்கு. இப்போ பாத்திரங்களை தேய்க்கிற போது கூட பத்து தேய்த்தல் சொல்வார். பத்து தேய்த்தல் சொன்னால் அதில் இருக்கிற அழுக்கை போக்குதல் என்று பொருள். ஆக இந்த பற்று என்கிற அட்டாச்மெண்ட் இருக்கிறதே அது ஒரு அழுக்கை போலத்தான். இந்த பாசம் என்பது பாசி என்று சொல்வது போல அதுவும் பிடித்து கொள்வதுதான். இது உயிருக்கு இயல்பாக உள்ளது. இந்த உயிருக்கு இயல்பாக உள்ள இந்த மலம் என்று சொல்லப்படுகிற அசுத்தம் நீக்கப்பட்டு விட்டால் அது பரமாத்ம நிலையை அடைவதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது கூட வீட்டிலே பார்த்தோம்னால் பூஜைக்குரிய பாத்திரங்கள் பெரும்பாலும் வெண்கலத்திலேயோ பித்தளையிலேயோ இருக்கும், செப்பிலே இருக்கலாம். இப்படி செப்பு பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் நன்றாக புளியை போட்டோ அல்லது எலுமிச்சம்பழத்தை போட்டோ அல்லது இப்பொழுதோ பவுடர்லாம் வந்திருக்கிறது எல்லாம் போட்டு நன்றாக விளக்கி வைப்பார்கள். ஆனால் பூஜையும் பொழுது சிறிது நேரத்தை பிறகு பார்த்தோமானால் லேசாக அதிலே ஒரு பச்சை வண்ணத்திலே பசையானது தொடங்கிவிடும். அது பற்று என்று சொல்லுவோம். அது அழுக்கு. அதுதான் செம்பிலே களிம்பு போல என்று இந்த உயிரை பற்றி சொல்வார்கள். இது பேர் களிம்பு என்று சொல்லுவோம். அதனால் இவையெல்லாம் நீங்கிய வகையிலே, பந்தம் நீங்கிய வகையிலே பற்றற்றவனாக இறைவன் இருக்கிறான். ஆக்கி அழித்து அழிக்கின்ற தொழில் அனைத்தும் செய்கிறானே, இது எதனாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. அதனால இங்க சொல்லுகிற பொழுது தாய்மான சொல்லுவார், ஆக்கி அழித்து துடைத்தும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன். இறைவனுக்கு நிர்மலன் அமலன் என்று பெயர். ஆகை எதனாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. இவையெல்லாம் அவனை ஒட்டுவது இல்லை. இந்த பாசம் என்பது அவனை ஒட்டுவதில்லை. அது நாம் கூட இந்த மாதிரி பாசம் என்கிற ஒன்று ஒட்டு இல்லாமல் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும், நமக்கு உரிய கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் எதிலேயும் பற்று வைக்கக்கூடாது. பற்று வைக்காமல் நாம் காரியத்தை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொண்டோமானால் இறைநிலை என்கிற மோட்ச நிலைக்கு நாம் தயாராகலாம் என்பதை நம்முடைய வேதாந்தத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சுத்தமானவன் என்பதை உணர்வு மாத்திரமில்லை, அப்படி சுத்தமான நிலையை நாம் அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும். கீதையிலே கண்ணன் அற்புதமாக பேசுகிறான். தனஞ்சயா, செயல்களிலே பற்றற்றவனும் உதாசீனம் போல இருப்பவனாகிய நான் அந்த செயல்களினாலே கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அந்த செயல்கள் ஒருபொழுதும் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. நான் அவற்றிலே உதாசீனாக இருக்கிறேன் சொன்னால் அதனாலே பாதிக்கப்படாதவனாக இருக்கிறேன் என்று பொருள். அதே போல பற்றற்றவனாக இருக்கிறேன். நான் எதிலையுமே அட்டாச்மெண்ட் சொல்லப்படுகிற பற்று வைப்பது கிடையாது. எதிலேயுமே பற்று வைக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனுக்கு சொல்கிறான். நீ சண்டை போடு, ஆனால் எதிலையும் பற்று வைத்து சண்டை போடாது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஒரு பற்று வைக்காமல் அதனாலே பாதிக்கப்படாமல் இருக்கிற நிலை உனக்கு வேண்டும். அந்த சமநிலை வேண்டும். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னாந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனமசக்தம் தேஷு கர்மசு. உன்னுடைய கடமை நீ அப்படி செய்ய கற்றுக்கொள். இப்ப இறைவனுடைய சரீரங்களாக இந்த சேத்தன அச்சேத்தன வஸ்துக்கள் சொல்லப்படுகின்றன. இவையெல்லாம் இறைவனுடைய சரீரம். இதுக்குள்ளே உயிராக இறங்கி கொண்டிருக்கிற சரியா இவற்றெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிற உயிராக இருக்கிறவன் இறைவன் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த சேத்தன அச்சேத்தனங்களுடைய குற்றம் எதுவுமே இறைவனை பாதிப்பது கிடையாது. எல்லாமாக அவன் இருந்தாலும் கூட இதனாலே பாதிக்கப்படாதவனாக இருக்கிறான். வீட்டிலே கூட ஒரு பலாப்பழம் வாங்குகிறார்கள். இந்த பலாப்பழத்தை நறுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். முதல்ல என்ன செய்கிறார்கள்? கைகளிலே எண்ணெயை தடவி கொள்கிறார்கள். கைகளிலே எண்ணெயை தடவி கொண்டு அந்த பலாப்பழத்தை நறுக்குகிற போது என்ன ஆகிறது? அந்த பலாப்பழத்தை இருக்கக்கூடிய கையிலே ஒட்டக்கூடிய பிசுபிசுத்தன்மை கொண்ட ஒன்று அவர்களை ஒன்றும் தீண்டாமல் இருக்கிறது என்றால் எண்ணெய் இருக்கிறது பாதுகாப்பாக. ஆகையால் என்ன சொல்கிறார்கள்? இறைவன் நினைத்து கொண்டு எல்லாம் ஈசன் செயல், நாம் வெறும் கருவிதான் என்கிற உணர்வோடு நாம் எல்லா காரியத்தையும் செய்கிற பொழுது பற்று என்பது நம்மை ஒட்டுவதில்லை என்று விளக்குகிறார். அதனால சரீரங்களாக இருக்கக்கூடிய சேத்தன அச்சேத்தனங்களுடைய குற்றங்கள் எதுவுமே
இறைவனை பாதிப்பது கிடையாது. இப்ப ஜீவாத்மான்னு எடுத்துக்கொண்டோமானால் கர்ம பலன்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பவனாக அவன் இருக்கிறான். ஆனால் பரமாத்மா என்கிறவன் அவனுக்கு கர்மா என்பது கிடையாது. ஆகையினாலே அவனாலே பற்றற்றவனாக இருக்கக்கூடியவராக சுதந்திரனாக இருக்கிறான். சுதந்திரன் சொன்னால் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பவனாக, எதனாலும் பாதிக்கப்படாதவனாக அவன் இருக்கிறான். அதுதான் இறைவனுடைய தன்மை. பொழுது ஒரு தெருவிலே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற விளக்கினுடைய தெரு விளக்கினுடைய அடியிலே எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்கின்றன. குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் எதையாவது வம்பு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை செயல்களும் அந்த விளக்கினடியிலே நடந்தாலும் அந்த விளக்கு எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அது வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் பரமாத்மா. வேதத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு மரத்திலே 2 பட்சிகள் இருக்கின்றன. இந்த 2 பட்சிகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. ஒரு பட்சியானது அந்த மரத்திலே இருக்கிற கனிகளை போன்றவற்றை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, ஏதோ செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பட்சி எதையும் செய்யாமல் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால் மனிதனுடைய இயல்பு என்று பார்க்கிற பொழுது ஜீவன் என்ன செய்கிறது? இந்த உடம்புக்குள்ளே புகுந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. செத்ததனுள்ளே சிறியது இருந்தால் எத்தை தின்று எதிலே கிடக்கும் என்ற மதுரகவியாளருடைய கேள்விக்கு நம்மாழ்வார் சொல்லுகிற பதில் அத்தை தின்று அதிலே கிடக்கும். அது ஜீவனுடைய இயல்பு. இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இதிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். கேவலோ நிர்குணாச்சகா என்று ஸ்வேதாபனிஷத் சொல்கிறது. அதாவது இறைவன் என்கிறவன் நிர்குணமாக எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். இறைவனுக்கு உடல் சம்பந்தம் என்பது இல்லை. இந்த உடலுக்குள்ளே உத்தமனாக அவன் இருக்கிறான். ஆனால் ஒருபொழுதும் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டவனாக அவன் இல்லை என்பதைத்தான் திரும்ப திரும்ப வேதங்கள் உபனிஷத்துகள் நமக்கு உணர்த்துகின்றன. இதனாலே அவன் பாதிக்கப்படுவனாக சம்பந்தப்பட்டவனாக இல்லை. ஒரு சமயம் அவன் அவதாரம் என்று உடலோடு தோன்றினாலும் கூட அவனுடைய இச்சையினாலே தோன்றுகிறானே ஒழிய அவன் எதற்கும் கடமைப்பட்டு தோன்றுவதில்லை. ராமனாக வருகிற பொழுது விஷ்ணு சொல்லுகிறார், தசரதன் மகனாய் வருகும் தரணியில். தசரனுடைய மகனாக நான் உலகத்திற்கு வரப்போகிறேன் என்பது அவனுடைய இச்சை. இறைவனுடைய இச்சைப்படி அவன் வருகிறான். ஒரு நந்தகோபன் வீட்டிலே வளருவது என்பதோ, ஒரு தேவகியினுடைய வயிற்றிலே இருப்பது என்பதோ இறைவனுடைய இச்சம். அந்த இறைவனுடைய இஷ்டம், இறைவனுடைய இச்சை என்பதனாலே அவன் உடலெடுப்பது கூட அவனு விருப்பமாக இருக்கிற ஒழிய அவன் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். ஒரு ஸ்படிகம் இருக்கிறது. நீங்கள் ஸ்படிகத்துக்கு பின்னாலே என்ன வண்ணத்தை வைக்கிறீர்களோ அந்த வண்ணம் அந்த ஸ்படிகத்திலே தெரியும். ஆனால் நீங்கள் அந்த வண்ணமாக கொண்ட பொருளை எடுத்து விடுங்கள், ஸ்படிகம் ஸ்படிகமாகவே இருக்கும். அதனாலே வருகின்ற பொருள் எல்லாம் அதனாலே பாதிக்கப்படுவதைப் போல ஒரு மாய தோற்றத்தை இறைவன் ஏற்படுத்தினாலும் உண்மையிலே இறைவன் இவற்றினாலே பாதிக்கப்படுவது கிடையாது என்பதைத்தான் இங்கே நாம் இந்த நாமத்தினாலே தெரிந்து கொள்ளும். சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச. நிர்குணச்ச கூட சாட்சி கேவலா, சாட்சியா இருக்கிறான். சயேவ வாயேவ சுத்தா சூன்யா சாந்தா. சுத்தமாக, சூன்யமாக, சாந்தமாக எப்பொழுதும் ஒரே நிலையிலே மாறா நிலையில் இருக்கிறவன் இறைவன். மாறுவதைப் போல தோன்றினாலும் அவன் எதனாலும் பாதிக்கப்படும் என்பதைத்தான் இந்த பூதாத்மா என்கிற நாமும் நமக்கு தெளிவாக்குகிறது. ஓம் பூதாத்மனே நமஹ.